அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பார்த்துட்ருக்க இந்த நிலங்கள் எல்லாமே விளை நிலங்கள். கிட்டத்தட்ட 13.5 ஏக்கரா ஓகேங்களா? 13 ஏக்கரா இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக தெளிவாக காட்டுறேன். இதுதாங்க என்ட்ரன்ஸு. 13 ஏக்கராவுமே ஃபுல்லாக கம்பி வேலி அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கம்பங்கள் நட்டு கம்பி வேலிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 13 ஏக்கரா ஃபுல்லாகவுமே. நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த 1 ஏக்கரா ஃபுல்லாகவுமே தர்பூசணி தோட்டங்கள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கரா ஃபுல்லாகவே எறா பண்ணை வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏன் நான் அனுப்புகிறேன், ஏன் இதை வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது சேலுக்கு வந்திருக்குங்க, விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாருமே ஒரு இடத்த வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்போம், அல்லது விவசாயம் பண்ணணும்னு நினைப்போம். இந்த இடம் விவசாயமும் பண்ணலாம், பிஸ்னஸும் பண்ணலாம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த எறா பண்ணையை வச்சு மாதத்துக்கு 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 ஏக்கரா ஃபுல்லாகவே பயிர் வச்சுருக்கிறாங்க, நெல் பயிர் வச்சுருக்கிறாங்க. 2 கிணறு இருக்குது, 3 ஃபேஸ் ஈபி லைன் இருக்குது, ஒரு ஷெட் இருக்குது, கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மானாம்பதி கூட் ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா? மானாம்பதி கூட் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் ரோட்டு ஒட்டி அமைஞ்சிருக்குது. காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க. மாங்கால் கூட் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். மாங்காட் பற்றி உங்களுக்கு தெரியும். மாங்கால் ஷிப்காட்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பெருசாக பேர் போன ஒரு ஷிப்காட். இருக்கிறதுல ஏஷியாவில் ஒரு நம்பர் 1 ஒரு ஹப் அது. அந்த ஷிப்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு விளைநிலம் இந்த 13 ஏக்கரா கிட்ட கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். எல்லா இடத்துலையும் 13 ஏக்கரா கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வீடியோவை நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த எறா பண்ணை கிட்டத்தட்ட குட்டைகள் வைத்து அமைச்சு வருமானம் ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த விவசாய நிலத்தை வாங்கலாம். அப்படியே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வேலையாட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த எறா பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம இடத்த வாங்கினாலும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எறா பண்ண வேணாங்க, நான் விவசாயம் தான் பண்ண போகிறேன், எனக்கு எறா பண்ணியை மூடி கொடுத்துருங்கனாலும் ஓனர் நாங்கள் மூடி கொடுத்துருவோம். நாங்களே இதை மூடி கொடுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? இதை பார்த்துக்க முடியல எங்களால். ஸோ இதை நாங்கள் விற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் சென்னையில் இருக்கோம், அதனால் விற்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதோட ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 45,000 ஓகேங்களா? ஏன்னா ரோட்டு ஓரத்தில் அமைஞ்சிருக்குது. நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெகோஷியபிள், நம்ம பேசிக்கலாம். எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம அதை இந்த பாருங்கள், கம்பி வேலி அமைச்சிருக்கிறாங்க, கம்பங்கள் நட்டு. கிட்டத்தட்ட 13 ஏக்கரா ஃபுல்லாகவே கம்பி வேலி தான் அமைச்சிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற எல்லாமே ஓகேங்களா? எல்லாம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலம் தான். இதில் பிஸ்னஸ் ஐடியாவோடு எடுக்கிறவங்க பிஸ்னஸும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து விவசாயம் தான் பண்ண போகிறேன், பயிர்கள் வைக்க போகிறோன்னு பயிரும் வச்சுக்கலாம். இது எறா பண்ணாவே வச்சுக்கலாம். எறாகள்லாம் எடுத்துகிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா மீன் பண்ணியாகவும் மாற்றிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஐடியாவோடு எடுக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளைநிலமாக இருக்குது. ஏன்னா இது மாங்கால் ஷிப்காட்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் மாம்பதி. ஸோ இந்த மானாம்பதியிலேருந்து கிட்டத்தட்ட கரெக்டாக 1.5 கிலோமீட்டருங்க. லெஃப்ட்லேயே இருக்கும், ரோட்டு ஓரத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை, வந்தவாசி எல்லாமே போகிற ரூட்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் தான் போய் ஆகணும், இந்த விளைநிலங்களை தாண்டி தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. காஞ்சிபுரத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஏக்கரா. நான் இன்ச் பை இன்ச்சாக எல்லா நிலத்துலையும் போய் எடுத்திருப்பேன். அந்த 13 ஏக்கரா எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன். இந்த 8 நிமிஷம் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். எத்தனைகள் குட்டைகள் இருக்குது, எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதுமே. நீங்கள் ஷெட் அமைச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா குருவிகள், எல்லாமே ஆடு எல்லாமே உள்ளே வச்சு வளர்த்துட்ருக்கோங்க. ஸோ கோழிகள் எல்லாமே வளர்த்துட்ருக்கோம். கோழிகள் பண்ணைகளும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஷெட்டை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எறா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா வருது 1 கிலோ. 400 ரூபாலேருந்து 600 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம அப்படியே கையில் எடுத்து பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உடனே உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள்.